ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி பூஜை பண்ணாங்க. தாதகப்பட்டி கேட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். இது கீழ்காளியா கோயிலேருந்து உள்ளே போகணும் இந்த கோயிலுக்கு. பண்டிகையில் நிறைய பெண்கள் கூட்டமாக பங்கேற்றுருக்காங்க. சேர்லேயும் உட்காந்துருக்காங்க, முன்னாடி இங்கே கீழேயும் உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த சாமி துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமி வச்சுருக்காங்க. ரெண்டுமே பெண் சாமி. அது துர்க்கை ஒன்று, காளி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டு பாடுறதுக்கு, மோளம் அடிக்க எல்லாம் ரெடி பண்ணி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க பூஜை, சாமி பூஜை பண்ணுறதுக்கு. பூஜைக்காக பெண்கள் எல்லாரும் தட்டுகளில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரி பணியாரம், சில பேர் இந்த வெள்ளை பணியாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேங்காய், பழம், பூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்கு சாமிக்கு வைக்க என்ன விருப்பமோ அது பழங்குளம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாக்லேட் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த கடல மிட்டாய் 4-5 டப்பா அந்த மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு பூஜைக்காக வச்சுருக்காங்க. சில பேர் புடவை கூட கொண்டு வந்திருக்காங்க, ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க. பூஜைக்காக அவங்கவுங்க கொண்டு வந்த தட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கு முன்னாடி இலையில எடுத்து வச்சுருக்காங்க, எடுத்து வைக்க போகிறாங்க. பூ எல்லாமே, சாக்லேட்டு, என்னென்ன யார் யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு. அப்புறம் சாமியை தாலாட்டு பாடுறாங்க, தாலாட்டு ஆட்டி விட்றாங்க. தாலாட்டு ஊஞ்சல் சேவையாக இது ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதேமாரி முதல்ல ஆண்கள்லாம் தாலாட்டு ஆட்டி விட்றாங்க. அப்புறம் பெண்கள் எல்லாருமே, எல்லா பக்தர்களுமே சாமியை தொட்டு தாலாட்டு ஆட்டி விட்றாங்க. பாருங்கள். இப்போல்லாம் பெண் பக்தர்கள் வராங்க பாருங்கள். ஆண்கள் வரிசை முடிஞ்சிடுச்சு. இப்போ பெண்கள் தாலாட்டு இது பண்ணுறாங்க, சாமி காட்டி விட்றாங்க. கோயிலே நல்ல திருவிழா கோலமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக அந்த தட்டு வரிசையெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப மனசுக்கே இதமாக இருக்குது. குழந்தைங்க கூட தாலாட்டு பண்ணுறாங்க, சாமிக்கு தாலாட்டு ஆட்டி விடுறாங்க. இப்போ தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒவ்வொரு தட்டுலேருந்தும் அவங்க ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கிறாங்க சாமிக்காக. முன்னாடி அந்த இலை போட்டிருக்கு இல்லையா, அதில் போய் வைக்கிறதுக்காக. இவர் பூஜாரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு தட்டுலேருந்து ஒவ்வொரு பிரசாதம் அந்த சாமிக்கு போகணும். இவங்க இனிப்பு வகை எது கொண்டு வந்திருக்காங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு எடுத்து தராங்க.
ஒருத்தவங்க வந்து சாமிக்கு புடவை கொண்டு வந்து இருக்காங்க. புடவை வந்து சாமி கோயிலுக்கு தராங்க சாமிக்கு. அதனால் புடவைய சாத்துறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி. அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சு நிறைவேறி அவங்களுக்கு நிறைவேறினால இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வேற ஒருத்தர் யார் யார் தட்டு வரிசை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரசாதமாக அவங்க வந்து சாப்பாடு ஒரு பாக்ஸில் தராங்க. தட்டு வரிசை கொண்டு வந்திருக்கவங்களுக்கு மட்டும் இது தராங்க. அப்புறம் மற்ற நார்மல் ஜனங்களுக்கு அவங்க வந்து வேறு தொன்னையில் தருவாங்க. பலகாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ வெத்தலை பாக்கு ஒவ்வொரு தட்டுலேருந்தும் கலெக்ட் பண்ணுறாங்க. வெத்தலை பாக்கு, வத்தி, கற்பூரம். அவங்க கொண்டு வந்த பொருட்கள் இந்த வத்தி, கற்பூரம் எல்லாமே கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க வெத்தலைலாம். இப்போ வந்து வத்தி வந்து ஏற்றி சாமிக்கு படைக்கிறதுக்காக ரெடியாகி வச்சுட்டாரு. பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்காய் எல்லாத்தையும் உடைக்க போகிறாரு சுவாமி. வரிசைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பூஜை முடிஞ்சுங்க சிறப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.